Stars, I'm a fool for your love. மேக்கப் எசென்ஷியலில் ஃபர்ஸ்ட் ப்ரைமர் தான். ஒரு கேட்டகரிலையும் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமர், ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஃபிட்மியோட ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இதுலேயே ட்ரை ஸ்கின்னும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் எதுக்குன்னா நம்ம போர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போடுறோன்னா ஸோ போர்லாம் ப்ராப்பராக ஃபில் ஆகிருந்தால் நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான கேன்வாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் ஈஸியாக அழகாக பிளெண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ரைமர். இது வந்து நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம டெய்லி பேஸில் ஒரு கன்சீலர் மட்டும் தான் போடுவோம், அப்படிலாம் பவுடர் ஏதோ ஒன்று போடுவோம். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ப்ராப்பராக ஃபுல் மேக்கப் போடுறப்ப, ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரி போடுறப்ப நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைமர் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் ஆயிலி ஸ்கின் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைமரை இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கரெக்டர். நமக்கு எங்கேயாவது டார்க்னஸ் அப்படி இல்லைனா ரெட்னஸ் அப்படி இல்லைனா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கன்சீலர் போடுறப்ப அதோட ஃபினிஷே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக மேலே போடுறத விட இந்த மாதிரி ஒரு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேனஸ்லாம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல கரெக்டரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த NYBயோட ஆரஞ்ச் கரெக்டரே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடக்டே போதும். ஸோ உங்களுக்கு பிளெண்டபிலிட்டியும் பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வேணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து 80 ரூபீஸில் தான் நான் ஆஃபரில் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் வந்து கன்சீலிங். நான் டெய்லி பேஸில் வெறும் கன்சீலிங் மட்டும் தான் பண்ணுவேன். நான் ஃபுல் மேக்கப் போடுறது இருந்தாலுமே வெறும் கன்சீலர் வச்சே ஃபுல் மேக்கப் போட்டுருவேன். ஸோ வந்து ஒரு நல்ல கன்சீலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேபிளின் ஏஜ் வைன் கன்சீலர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பெருசாக ஷேட் ரேஞ்ச் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் உங்களோட ஷேட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான கன்சீலர் ஆகிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஒன்றுமே போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட், பிளெண்டபிலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேயுமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வந்து உங்களோட ஷேட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கன்சீலர் வந்து உங்கள் ஃபேவரட் ஆகிடும். அது மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீம் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா லிக்விட் பேஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த வெஸ்ட்சைடோட நியூஆன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ரீமியாக இருக்குது, பட் நல்லா பிளெண்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டேயும் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் கரெக்டான ஷேட் கண்டுபிடிச்சி வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் கூட இப்போ ட்ராப் டவுன் ஆகிருக்கு, சேல் நடக்குது. ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த மேபிளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன், இது வந்து கல் ஃபேவரட், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பவுடர். நான் வந்து ஆயிலி ஸ்கின் டைப். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பவுடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர்ஸ் தான். அதுவும் பேசிக்காக இந்த ரெவல்யூஷனோட இந்த பனானா பவுடர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பவுடர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் வந்து பேக் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக உங்கள் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி நீங்கள் செட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பர்பஸுமே இதிலே முடிஞ்சிடும். ஸோ இல்லை எனக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் தான் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிட்மியோட அந்த 199 ரூபீஸ் காம்பேக்ட் பவுடர் இருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 பவுடருமே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பனானா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல சாய்ஸ். அடுத்து நான் சொல்ல போகிற மூணுத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷு வந்து நான் வந்து ரெவல்யூஷனோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பால்ரினா. இது வந்து லைட் டு மீடியம் ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரான்சர். உங்களுக்கு ப்ளஷ்ஷு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ப்ரான்சர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் நல்லா போடுறதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா ஏதோ அப்படியே பூசி வச்ச மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது. ப்ரான்சர் வந்து நீங்கள் இந்த போஸோட ப்ரான்சர் வாங்கிக்கலாம். இது வந்து மைக்லாமோட போஸ் ப்ரான்சர். இதில் வந்து 2 ஷேட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேட் வேணுமோ அதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது. இது கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்குது. ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் அப்படி இல்லைனா இல்லுமினேட்டிங் க்ரீம். நான் வந்து ஹைலைட்டரை விட இல்லுமினேட்டிங் க்ரீம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹைலைட்டர் வந்து ரொம்ப அப்படியே போட்ட மாதிரி தெரியும். ஃபோட்டோஸ்க்கு அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு நார்மல் வேருக்கு நீங்கள் இல்லுமினேட்டிங் க்ரீம் ட்ரை பண்ணலாம். இந்த சுகரோட இல்லுமினேட்டிங் க்ரீம் நல்லாயிருக்கு. இதில் வந்து 3 கலர் இருக்குது. நான் வந்து பிங்க் ட்ரிப்பிங் வச்சுருக்கேன். ஸோ இதை விட இன்னும் ஒரு நல்ல இல்லுமினேட்டிங் க்ரீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்ட்ராப் க்ரீம். அது கொஞ்சம் ப்ரைஸி. ஸோ அதனால அஃபோர்டபுள் வேரியண்ட்டில் நான் இது காமிச்சிருக்கேன். ஃபேஸ் வந்து டிஃபைண்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐப்ரோஸை நல்லா டிஃபைண்டாக போடணும். ஸோ நீங்கள் ஐப்ரோஸ் கூட கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் மேக்கப்பே வந்து வேறு லெவல் போயிடும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்தீங்கன்னா
ஐப்ரோ என்ஹான்சர்ஸ். அதுக்கு நீங்கள் பென்சிலும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஐப்ரோ பொமேட் அதுவும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா இந்த ஐப்ரோ பவுடர்ஸ் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் வாங்கிக்கோங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கு உள்ளார நீங்கள் ஸ்பார்ஸாக இருக்க ஐப்ரோவை ஃபில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இது மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நல்லா டிஃபைண்டாக வேணும் அப்படின்னா இந்த வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ என்ஹான்சர் கிட்டு ஒன்று வைக்கும். ஸோ அது வாங்கிட்டிங்கன்னா இதில் இருக்க பவுடர்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அதை ஒரு சிங்கிள் கலரோ எடுத்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெண்டுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது நீடோ நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் நீங்கள் நல்லா போட கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டிஃபைண்டாக ஒரு ஸ்கல்ப்டட் லுக் தரும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலட்ஸ். ஸோ ஐஷேடோ பேலட்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஐஷேடோ பேலட்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஃபோட பைட் சைஸ் ஐஷேடோ பேலட். இதில் நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேரியன்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. எனக்கு வந்து இந்த வார்ம் நியூட்ரல் கலர்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பம்கின் பை அப்படின்ற ஒரு வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே நான் வந்து பெரி பேட் அதுவும் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷாண்டர் டோனில் இருக்கும். இது வந்து ப்ரௌன்ஸ் நியூட்ரல் ஷாண்டர் டோனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இது பிடிக்கோ அதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது பயங்கர க்ரீமியாக இருக்கும், நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஸோ வந்து இது ப்ரைஸ் கூட 300 கிட்ட தான் வரும். ஸோ வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. உங்களுக்கு ஒரு நல்ல ஐஷேடோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஐலைனருக்கு இந்த மேபிலின் கொலோசலோட ஐலைனர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட வாண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதால உங்களுக்கு விங் ஐலைனர்லாம் வேணும்னா கூட ஈஸியாக நம்ம அதில் போட முடியுது. இது நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்குது. ஸோ டெய்லி வேருக்கு இது ஒரு நல்ல ஐலைனர். ஸோ அடுத்து காஜலுக்கு வந்து ஃபேஸஸோட மேக்னடைஸ் இது ஒரு காஜல். ஸோ இந்த காஜல் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பேக்கேஜிங்கே ரெட் கலரில் க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இது நல்லா டார்க்காக பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ காஜலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து மஸ்காராவுக்கு இந்த டெபோரா மெலானோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மஸ்காராவோட வாண்ட் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வால்யூம்னஸாக தெரியறதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாண்ட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஐலாஷை நல்லா கேர்ள் பண்ணி விட்டுட்டு தான் போடணும். இல்லை உங்களுக்கு மஸ்காரா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேர்ளரை வச்சு கேர்ள் மட்டும் பண்ணி விட்டிங்கனாலே நல்ல ஒரு லிஃப்டட் எஃபெக்ட் தரும். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் பிக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து செட்டிங் ஸ்ப்ரேக்கு இந்த வெட் அண்ட் வைல்டோட மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே நேச்சுரல் ஃபினிஷ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டியூரி ஃபினிஷ் தரும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு மேட் ஃபினிஷ் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு செட்டிங் ஸ்ப்ரேலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் செட் பண்ணுவேன். ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போட்டு ரொம்ப லைட்டாக நீங்கள் ஒரே ஒரு ஸ்பிரிட்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து இந்த கமாயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதோட நாசில் நல்லா பிரிஸ்காக இருக்கிறதால அந்த மிஸ்டே வந்து நல்லா ஃபைனாக போய் ஸ்ப்ரெட் ஆகும் எங்கே பார்த்தாலும். ஸோ அது செட் பண்ணுறப்போ அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து லிப் லைனில் தான் முக்கியம். ஸோ வந்து பேசிக்காக ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் வச்சுக்கோங்க. அது நீங்கள் எந்த ஷேட் கூட வேணும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிக்யூடியோட ப்ரௌன் கலர் லைனர் வச்சுருக்கேன். நான் ஷேட்ஸ்லாம் கீழே கொடுப்பேன். நான் ஒரு 3 லிப்ஸ்டிக்ஸும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரௌன், ஒன்று வந்து மூணு வந்து ரெட் கலர் ஷேட். ஸோ அது மூணும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே நான் லிங்க்ஸ் கொடுப்பேன். ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரிங் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே டியூன்.